சென்னை மாநகராட்சியில் பொது கழிவறையை சுத்தம் செய்ய தனியாருக்கு 430 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் கழிவறைகள் சுத்தமின்றி துர்நாற்றம் வீசுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து நேரலையில் இணைந்திருக்கும் நமது செய்தியாளர் நித்யானந்தத்திடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் நித்யானந்தன், உங்களுடைய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை மாநகராட்சி கிட்டத்தட்ட சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான கழிவறைகளை சுத்தம் செய்வதற்காக 430 கோடி ரூபாய் அளவிற்கு கடந்த 2022ஆம் ஆண்டு ஒப்பந்தம் அடிப்படையில் டெண்டர் கோரி அதன் பிறகு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. ஆனால் சென்னையில் இருக்கக்கூடிய 95% கழிப்பறைகள் சுத்தமாக இல்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அது மட்டுமல்லாமல் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு இடத்திலிருந்து ஒரு பொருட்களை வாங்குவதற்காக கடந்து செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் பொது கழிப்பிடங்களை தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் இவ்வளவு ரூபாய் செலவு செய்தும் என்ன செய்திருக்கிறது மாநகராட்சி என்று இன்று ஆர்டிஐ மூலமாக தகவல் என்பது அம்பலமாயிருக்கிறது. மிக முக்கியமாக கூற வேண்டும் என்றால், இந்த போன்ற சென்னை மாநகராட்சி, சென்னை பெருநகர மாநகராட்சி என்று பல கோடி ரூபாய்க்கு வரி வசூல் செய்யக்கூடிய இதே சென்னை மாநகராட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் எழதான் செய்கிறது. சுமார் 95% கழிப்பறைகள் சுத்தமில்லாத ஒரு நிலை சென்னை மாநகராட்சியில் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல ஒரு கழிப்பறையை சுத்தம் செய்வதற்கு அரசு சுத்தம் செய்யும் பொழுது 3 ரூபாய் 18 பைசா தான் செலவு செய்திருக்கிறது. ஆனால் 115 மடங்கு அதிகரித்து அந்த கழிப்பறையை சுத்தம் செய்வதற்காக தனியாருக்கு கொடுக்கும் பொழுது ஒரு கழிப்பறையை 363 ரூபாய்க்கு கொடுத்திருக்கிறது சென்னை மாநகராட்சி. 3 ரூபாய்க்கு சுமாராக 3 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் ஒரு கழிப்பறைக்கு 363 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு கழிப்பறையை சுத்தம் செய்வதற்கு 115 மடங்கு ரூபாயை அதிகரித்து கொடுத்தும் எந்தவிதமான சுத்தமும் இல்லாமல் சென்னை மாநகராட்சியுடைய இந்த கழிப்பிடங்கள் இருந்து கொண்டிருப்பதுதான் தற்பொழுது கேள்விக்குறியாக இருக்கிறது. எதன் காரணமாக இதை சுத்தமாக இல்லாமல் வைத்திருக்கிறார்கள் டெண்டர் எடுத்தவர்கள் என்று ஆராய்வதற்கு சென்னை மாநகராட்சி அதிகாரிகளும் முனைப்பு காட்டவில்லை. சென்னை மாநகராட்சி மேயராக இருக்கக்கூடிய பிரியாவும் அதில் முனைப்பு காட்டாமல் இருக்கிறார் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக நம்மிடையே பாஜகவுடைய மாமன்ற உறுப்பினர் உமானந்த் இணைந்திருக்கிறார். கேட்கலாம், இதில் என்னென்ன முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறதா அல்லது என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பது குறித்து பேசுவதற்காக இணைந்திருக்க கேட்கலாம். இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்று நீங்க பார்க்கிறீங்க. 3 ரூபாய் 60 பைசா இருக்குது. ஆனால் 3 ரூபாய் 18 பைசாவிலிருந்து கிட்டத்தட்ட 300 ரூபாயை கடந்து கொடுத்திருக்கிறார்கள். என்ன பிரச்சனை நடந்திருக்கிறது? நிச்சயமாக தவறு நடந்திருக்கிறது. இவ்வளோ இதுல எப்படி ஸ்பேன் ஆஃப் 8 months, February 22ல விட்டது, செப்டம்பர்ல அவங்க இது பண்ணிருக்காங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமும் சேர்த்து. அண்ட் இவங்க சொல்ற மாதிரி எப்படி அவ்வளோ தூரம் போக முடியும்? 3 ரூபாயிலிருந்து 368 இதுன்றது ரொம்ப ஜாஸ்தி. அதுல நிச்சயமா அவங்க சொல்றபடி பிரைவேட் இதுல 100 ரூபாய்க்கு ஒரு டானி அண்ட் கை ஒரு இதுக்கு போனாக்க 100 ரூபாயில அவங்க மெயின்டைன் பண்றாங்க. நாங்க அந்த அளவு, ஏன்னா அந்த இடத்துக்கு வரவங்க வேற மாதிரி, இந்த கார்பரேஷன் பப்ளிக் கன்வீனியன்ஸை யூஸ் பண்றவங்க வேற ஸ்ட்ராட்டான் வச்சுண்டா கூட இது ரொம்ப ஜாஸ்தி. இதுல எங்கேயோ தவறு நடந்திருக்கிறது. அப்புறம் இவங்க எதுக்கு கான்ட்ராக்டர் 2008 வருஷம் எங்க டேர்ம் எல்லாம் முடிஞ்சிட போறது. இன்னும் 2 வருஷத்துல எங்களோட டேர்ம் அது முடிஞ்ச அப்புறமும் கொடுத்துருக்கா எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த கான்ட்ராக்ட் எங்க டேர்ம் முடிஞ்ச அப்புறம். இப்ப நீங்களே பாத்தீங்க, தவறு நடந்தா உங்க அதிமுகவை சேர்ந்த சத்யநாராயணா என்பவர் அவருடைய காலத்துல அந்த ஸ்கேண்டல் ஆச்சு. என்னோட வார்டுல இருக்கிற ஜிம்மே இன்னும் அதனால ஓபன் பண்ணாம இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி நிச்சயமாக தவறு நடந்திருக்கிறது. 3 ரூபாயிலிருந்து 363 ரூபாய் 115 மடங்கு அதிகரித்து கொடுக்கும் பொழுது அது சுத்தமாக இருக்கணும்ன்றதுதான் மக்கள் எதிர்பார்க்கிறது. ஏன் அது சுத்தமாக இல்ல? ஒரு மாமன்ற உறுப்பினரா அதை எப்படி பாக்க? நிச்சயமாக நான் சொல்றேன்ல, அது நிச்சயமாக ஃபாரின்ல போகச்சு நம்ம பப்ளிக் கன்வீனியன்ஸ் எந்த இடத்துக்கு போனாலும் ரொம்ப நல்லா இருக்கும். எந்த இடத்துக்கு போனாலும் அந்த மாதிரி நம்மளால கார்பரேஷன் ரன் பண்ற ஒரு டாய்லெட்டை காமிக்க முடியாது, ஒரு டாய்லெட்டை கூட காமிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்குன்னுட்டு பிரைவேட் இதோட சேர்த்தா. சோ இவ்ளோ செலவழிக்கச்ச நிச்சயமாக இது ஒரு ஸ்டார் ஹோட்டல் தாஜுக்கு போனா எப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்கணும் டாய்லெட் எல்லாம் இந்த கணக்கை பார்த்தாக்க. சோ நிச்சயமாக தவறு நடந்திருக்கிறது. இதை நிச்சயமாக பெரிய இதுவா பண்ணணும். இதை பெண் மாமன்ற உறுப்பினர் என்பதையெல்லாம் கடந்து ஒரு பெண்மணியா ஒரு பொது இடங்களுக்கு போகும்பொழுது, ஒரு கழிப்பறையை பயன்படுத்தும் பொழுது இது போன்ற பொது கழிப்பிடங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறதா, இல்ல நோய் பரவக்கூடிய அபாயத்துல தான் பல கழிப்பிடங்கள் இருக்கிறதா? உங்களோட பார்வையில எப்படி இருக்கிறது? கண்டிப்பாக அவங்க போட்டோ போட்டிருக்காங்க. நம்ம உள்ள கூட போக வேண்டாம் சில இடத்துக்கெல்லாம். வி அவாய்ட். லேடியா நீங்க சொல்றதுனால நான் கேட்கறேன், நிறைய இடத்துக்கு நம்ம போகவே வேண்டாம் அப்படின்னு தோணிடும். அங்கெல்லாம் இட் இஸ் நாட் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்க வேண்டாம். பேசிக் கிளென்லினஸ், பேசிக் கம்யூனிட்டிஸ் அது இருந்தா போதும். இதுல இப்போ நான் திருப்பி கூட கேட்பேன்,
அதிமுக எங்க கார்பரேஷன்ல இருந்தப்போ என்ன பண்ணாங்க, கார்பரேஷனுக்குள்ளேயே எங்க மெம்பர்ஸுக்கு இருக்கிற டாய்லெட்டை போய் பாருங்க, அது கிளீன், இட் இஸ் நாட் அப் டு தி ஸ்டாண்டர்ட். அதுவே நாங்களாமே வேற வழி இல்லாம இருந்துட்டோம், இல்ல வீட்டுக்கு போய் தான் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் எல்லா இடத்துலயுமே அப்படிதான் இருக்குது. இங்க கார்பரேஷன் இல்லாம பீச்சுக்கு போறோம், எங்க போனாலும் ஒரு நேச்சர்ஸ் கால், இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு எங்க இருக்கிறது இப்ப ரோட்ல. இதே நேரத்தில் தற்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த கழிப்பறை எல்லாம் சுத்தம் செய்திருக்கிறதா என்பது பார்த்திருக்கணும். மேயரோ அல்லது அதிகாரிகள் பார்த்திருக்கணும், இல்ல முதலமைச்சராவது அது உத்தரவிட்டிருக்கணும். இது எதுவுமே நடவடிக்கை எடுக்காத இந்த அதிகாரிகள் மேயர்களை எப்படி பாக்குறீங்க? அவங்களோ போய் பார்க்கணும்ன்றத நான் ஒத்துக்க மாட்டேன். ஆபீசர்ஸ் இருக்காங்க அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல, அவங்க தான் போய் பார்க்கணும். அவங்க தான் இந்த டெண்டர் கால் பண்ணி எல்லாம் பண்றாங்க. சோ நான் இதுல மேயரை பிளேம் பண்ண மாட்டேன். நான் இருந்தாக்க எப்படி இருக்கிறதுன்னு போய் பார்க்கறது. பட் இந்த கான்ட்ராக்ட் விட்டதுல மேயர் இஸ் லயபிள் டு ஆன்சர். இதுல மேயர் அக்கௌண்டபிலிட்டிக்குள்ள வருவாங்கல்ல, அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. இதுல எப்படி ₹3.62 300 சில்லற ரூபாய்க்கு போனா பிரைவேட் இதுல ₹100 அது கூட வேண்டாம். ஏன்னா நான் சொல்ற மாதிரி அங்க வர மக்கள் வேற மாதிரி இங்க வரன்னு அப்படி பார்த்தா ₹200 வச்சுட்டா கூட ₹200 ஸ்பிக் அண்ட் ஸ்பானா இருக்கணும். டாய்லெட் யார் வேணா போகலாம். மூஞ்ச சுழிச்சுக்கிற மாதிரியோ அந்த பக்கம் போகும்போது மூக்க பிடிச்சிட்டு போறாங்க அந்த மாதிரி தானே இருக்கு. அந்த பக்கம் போனாலே நம்ம மூக்க பிடிச்சிட்டு தான் போகணும். அதனால நிச்சயமாக இதில் தவறு நடந்திருக்கிறது டாய்லெட்ல. நிச்சயமாக இதை நான் எழுதி கொடுக்க போறேன். இதை ஃபுல்லா படிச்சுட்டு நான் எழுதி என்னோட கொடுக்க போறேன், என்னோட அப்ஜெக்ஷனை. இந்த மாதிரி இங்க எங்க தப்பு நடந்திருக்கிறது, எங்க தவறு நடந்திருக்கிறது, இது எது, வேர் இஸ் த நீட். அந்த கான்ட்ராக்டர் மீட்டிங்க்கு கூட வரல, கூப்பிட்ட சப்சிக்வெண்ட் மீட்டிங்ஸ்க்கெல்லாம் அவர் வரக்கூடல. தேனாம்பேட்ல அவரை இது பண்ணிருக்காங்க, அவரோட ஒர்க் சப்ஸ்டாண்டர்டா இருக்கு, சப்ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு இன்னொரு கான்ட்ராக்டரை இது பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி நிறைய தப்பு நடந்திருக்கு. அவர் மீட்டிங்க்கும் வரலன்றாங்க கூப்பிட்டு. சோ அப்படி இருக்கச்ச நம்ம ஏன் அந்த கான்ட்ராக்டரோட மர்சியில இருக்கணும்? காசு கொடுக்கறோம்ல, காசு கொடுத்தா நல்லதா தானே வரணும். நம்ம காசு கொடுக்கச்ச நம்ம என்னோட காசா இருந்தாக்க நான் கொடுக்கும் காசுக்கு தரமானதா தானே நான் எதிர்பார்ப்பேன். அந்த மாதிரி எல்லா பொதுமக்களுக்கும் கார்பரேஷனுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ₹3 300 ₹360 ₹80 கொடுக்கச்சா அதுக்கேத்த மாதிரி இருக்கணும் சர்வீஸும். அதுல இன்னொன்னு எனக்கு இதை பத்தி சொல்லணும். இன்னைக்கு எல்லாருமே சீஃப் மினிஸ்டர் அந்த விலை குறைந்த மருந்தகம் அதை பத்தி எல்லாரும் பேசுறாங்க. இது என்ன புது அச்சீவ்மெண்டா? எங்க மோடி ஐயா அவரோடது அந்த ஜெனரிக் மெடிசன் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலேயே நடந்துட்டு இருக்கு, கம்மியா தானே வந்துட்டு இருக்கு. இது என்ன இவங்க நாங்க யூஸ் பண்ண போறோம். இது எப்படி இருக்குன்னா அதுல வாங்கினா விட மாட்டோம். எங்களுது இப்போ காப்பீடு இருக்கு இல்லையா, மோடியோட 5 லட்சம் இன்சூரன்ஸ், அதை கொடுக்காம கலைஞர் காப்பீடு தான் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க இல்லையா, ஸ்டிக்கர் ஒட்டி. இது நீ கூறுவது போல இந்த கழிப்பறை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது என்பது உறுதியாக இருக்கிறது. முதல் கட்டமாக இந்த புகார்கள் தொடர்பாகவும் இந்த டெண்டர் விடப்பட்டதில் என்ன சிக்கல் இருக்கிறது, ஏன் இதை சரியாக சுத்தபத்தம் செய்யாமல் இந்த கழிவறைகளை டெண்டர் எடுத்தவர் மெயின்டைன் செய்து வருகிறார், மாநகராட்சி அதிகாரிகள் என்ன செய்தார்கள் என்பது குறித்து முழு விவரங்களையும் கேட்டறிவதற்காக பாஜக தரப்பிலிருந்து மாமன்ற உறுப்பினர் புகார் கடிதம் மேயருக்கு அளிக்க இருப்பதாகவும் தகவல் தெரிவித்திருக்கிறார். ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த கழிவறையில் என்ன ஒதுக்கீடு செய்யப்பட்ட இந்த 430 கோடி ரூபாயில் எத்தனை கோடி ரூபாய் தற்பொழுது ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கிறது மாநகராட்சி தரப்பிலிருந்து, அதில் என்னென்ன ஊழல்கள் நடைபெற்றிருக்கிறதா என்பது குறித்தான முழு விவரங்கள் எல்லாம் வெளிவருமா, அல்லது இதன் பிறகாவது மக்கள் சுத்தமாக இருக்கக்கூடிய டாய்லெட்டுகளை, அந்த கழிப்பறைகளை பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு மாநகராட்சி மாற்றப் போகிறதா என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இனி முன்பு நடந்தது அனைத்தும் கிட்டத்தட்ட உடல் உபாதையிலிருந்து நோய் பரவும் ஒரு இடமாக தான் அந்த கழிப்பறைகள் இருந்திருக்கிறது என்பது மாமன்ற உறுப்பினர் பேசியதிலிருந்து நாம் பார்த்திருக்கலாம். இதன் பிறகாவது நடவடிக்கை எடுக்கிறதா சென்னை மாநகராட்சியும் முதலமைச்சரும் நடவடிக்கை எடுக்கப் போகிறார்களா என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. களத்திலிருந்து நேரடி தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி நித்யானந்தன்.